பட் நீங்க எப்படி கத்துக்கிறீங்க? நீங்க எதுல பார்த்து கத்துக்கிறீங்க? ஜென்ரலி எல்லாம் ஒன்று தான். மற்றவங்க பண்ணுறது ஏன்னா இப்போது சாம்பார் வைக்கிறீங்க, நீங்களா கண்டுபிடிச்சிங்க? ம்ஹ்ம். ரசம், மீன் குழம்பு எல்லாம் யாரோ ஒருத்தவங்க பண்ணது தான். சின்ன சின்ன வேரியேஷன் தான். அவங்க அது போட்டிருக்காங்க, நம்ம இதை கொஞ்சம் ஆட் பண்ணுவோமே. அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படி செய்வோமே. அப்படி ஆரம்பித்து மாற்றி மாற்றி பண்ணுறது தான். ஸோ ஓகே. மற்றவங்க பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா செஞ்சு பார்க்கணும்னு தோணணும். நல்லா இருக்கேன்னு தோணிட்டு தள்ளிடக்கூடாது. ஓகே. சேவ் பண்ணிட்டு செஞ்சு பார்க்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கான்செப்ட். அண்ட் இதுல வந்து முக்கியமா நீங்க டக்குன்னு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வித்தியாசமா ட்ரை பண்றதுனால ஃபர்ஸ்ட் நீங்க யூ வில் டேக் ஒன் டைம் ஃபார் யுவர் செல்ஃபா அப்படிலாம் இல்லையா? டேரக்டா போயிடுவீங்களா? இன்னைக்கு என்ன ரெசிபின்றது எனக்கு இன்றைக்கே தெரியாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சு தான் பண்ணுவேன். ஸோ ஓகே. அது அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி தான், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன தோணுதோ, மழை பெய்யுதா சூடாக தான் சாப்பிடணும்னு தோணும், எல்லாருக்கும் அதான் தோணும், அப்போ அதை பண்ணுவோம். சரி வெயில் அடிக்குதா சில்லுன்னு எனக்கு சாப்பிடணும்னு தோணும், அதை பண்ணுவோம். வீட்டில் என்ன ஈஸியாக கிடைக்கும், நம்ம ஊருக்கு என்ன ஈஸியாக கிடைக்கும், அப்படி பண்ணுறது தான். ஓகே. புதுசாக போயிட்டு பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் எந்த சாப்பிடணும் எந்த செய்யணும் அவ்வளோதான்.